போன பதிவில் ஹனுமான் அந்த கிளையினோட உச்சியில் உட்காண்டிருந்தார். அப்போ சீத்தை என்ன பண்ணுறாங்களாம், நிமிர்ந்து பார்க்கும்போது சீத்தையோட மனசில் எப்படி ஹனுமான் தெரியிறானா அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் காலம் முடிஞ்சு சூரிய உதயம் ஆகும்போது ஒரு பிரைட்னஸ் வரும்ல, ஒரு சந்தோஷம், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த மாதிரி அந்த சூரியன் மாதிரி எப்படி தெரியிறானா சீத்தைக்கு அந்த ஹனுமான் தெரியனானா. அப்போ அந்த ஹனுமான் என்ன பண்ணுறான்னா, கலை உச்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்களாம், சீத்தைக்கு பக்கத்தில் ஒரு செடியில் உட்கார்றாராம். அப்போது ஹனுமானுக்கு தெரிஞ்சிருச்சு இது சீத்தை. பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, நம்மளா ஒன்று யோசிச்சு நம்மளா ஒன்று அது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், அப்போது ஆஞ்சநேயர் சீத்தை கிட்ட கேட்குறாங்களா, நீங்கள் யார், ராமரோட பத்னியான்னு கேட்கும்போது சீதை சொல்கிறாங்களா, நான் தசரதரோட மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா தசரதர் தான் யார், ராமருடைய அப்பா. அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாராம், தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாராம். என்னன்னா, அகம் ராமஸ்ய தந்தோஷா தேவி தூதம்னு ஆரம்பித்து லாஸ்ட்டில் குவாண்டல அப்ரவீத் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாங்க. நான் ராமதூதன், நான் ராமனோட நண்பன். என்ன பண்ண சொன்னான், தேவி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வரத்துக்காக என்னை அமிச்சான் அப்படின்னு சொல்லும்போது சீதை கேட்குறாங்களாம், வானரானாம் நரானாம் சொல்லி அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் ராமர் ஒரு நரன் மனுஷன், நீ ஒரு வானரம் அப்போ எப்படி உன்னை ஒரு தூதனாக அனுப்ப முடியும்? ரெண்டாவது இவ்வளோ காலம் நான் என் ராமன் கூட இருந்தபோது நான் உன்னை பார்த்ததில்லையே, நீ தூதுவன்னு சொல்கிறியே, அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி சீதை கேட்குறாங்களாம். சீதை சொல்கிறாங்களாம், சரி நீ ராம தூதன்னு நான் ஒத்துக்கணுன்னா எனக்கு என் ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல்லு, அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் இன்னொரு வகையாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சீதைக்கு அது ராமனுடைய தூதன் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. இன்னொன்று என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ராமனை சீத்தை பார்த்து கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு இல்லையா, என்ன தான் அவங்களோட நினைப்பில் அந்த ராமன் அப்படிங்கிறது கலந்து போயிருந்தா கூட அவங்க இன்னொரு வாட்டி அந்த ராமனை அப்படியே லிட்ரலாக அனுபவிக்கணுமா. அதனால ஆஞ்சநேயன்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராமனோட அங்கடையாளங்கள் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அதை நான் என் காதால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, சீதை ஹனுமானை பார்த்து கேட்குறாங்களாம். அப்போது ஹனுமான் என்ன பண்ணுறாரா, ராமருடைய அங்க அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். வால்மீகி கிருத்வா ராமம் கமல பத்ராக்ஷா சர்வசத்வ மனோபலன் ஜனகத் மஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரா, அதாவது வால்மீகி ராமாயணத்தில் ராமன் எப்படிப்பட்டவனாக ராமனை வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு.